உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். தித்திக்கும் இதை உனக்கு, என்றென்றும் அது எனக்கு. தித்திக்கும் இதை உனக்கு, என்றென்றும் அது எனக்கு. நாம் பிரிவென்னும் ஒரு சொல்லை மறந்தால் என்ன? கண்ணோடு உண்டானது நெஞ்சோடு ஒன்றானது. உன்மேனி என் தோளில் நின்றாடும் இந்நாளில் மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். அனைவருக்கும் இனிய 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்புடன் உங்கள் பிஎம்ஸ் கிச்சனுக்காக பிரியா மகேஷ். கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. என் பெண்ணோட பரதநாட்டிய அரங்கேற்றம் மகேஸ்வரம் சிவம் அப்படிங்கிற டைட்டிலில் நடந்துச்சு சென்னையில். அதுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றிகள். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ நம்ம நியூ இயரை ஒரு மற்ற பன்னீரோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து எல்லாமே மசாலா பாக்ஸில் இருக்கிற சாமான்கள். இது பாசி, கல்பாசி, அப்புறம் வந்து இது உங்களுக்கு வந்து பிரியாணி இலை, அப்புறம் வந்து இது எலாய்ச்சி, அப்புறம் வந்து சோம்பு, இது வந்து இது கொஞ்சம் நார்மல் ஏலக்காய், இது வந்து மிக்ஸ்டு. இது வந்து உங்களுக்கு படி எலாய்ச்சி அண்ட் ஸ்டார் அனி ஸ்டார் இது வந்து இதில் போட்டிருக்கு. அப்புறம் ஃபாஸ்ட் மோட் சொல்லிடுறான்னா வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கு. இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு அரைச்சிருக்கோம். 10 பச்சை மிளகா, 2 பூண்டு ஃபுல்லாக குட்டி குட்டி ஃபுல் பூண்டு. அதுக்கப்புறம் அந்த குவிக் ஃபிக்ஸுங்க, வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கின்னு இருக்கோம். பட்டாணியை வந்து நம்ம வேக வச்சு உப்பு போட்டு எடுத்து வச்சிருக்கோம். மட்டா 2 விசில் 3 விசில் விடுங்க. இது வந்து நான் கிரீன் பீஸ் சீசன் இல்லையா இப்போ, அதனால நான் வாங்கி உரிச்சு வேக வச்சிருக்கேன். அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்சிருக்கோம். ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, பனீர் கியூப்ஸ், அப்புறம் வேக வச்ச பட்டாணி, மஞ்சள் பொடி, ஆஸ் யூஷுவல் உப்பு, எண்ணெய், நெய் தேவையான அளவு. இப்போ பார்க்கலாம். வந்து இந்த மசாலா சாமானோட நம்ம வந்து உப்பு போட்டுடலாம். அப்பதான் வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வதங்கும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. டிரான்ஸ்லூசண்டாக வதங்கின அப்புறம் அரைச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டை போட்டு ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா போட்டு அது நல்லா கொதிச்ச உடனே வெந்த பட்டாணி போட்டு வந்து லைட்டாக வந்து கீழே வந்து உங்களுக்கு பொரிச்சிட்டு அதில் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்க போகிறோம். குட்டீஸுக்கு வந்து ஹை ப்ரோட்டீன் டயட், இது நிச்சயம் ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து இந்த இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். போட்டுட்டு ரெட் சில்லி பவுடர், வரமிளகா அப்படி, கரம் மசாலா போட்டுருக்கேன். நான் வந்து பச்சை மிளகாய் நிறைய போட்டேங்க, அதனால ரெட் சில்லி பவுடர் வந்து மட்டா போட்டிருக்கேன். நான் எப்பவுமே சொன்ன மாதிரி எனி மசாலா சாமான் போட்ட கையோட நெய்யோ எண்ணெயோ கொஞ்சம் போட்டு கிரீஸ் பண்ணிடுங்க. கலந்துட்டு பார்க்கலாம். அப்படியே மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு அந்த மசாலா வேகிற வரலையும் அந்த ரா ஸ்மெல் போகிற வரலையும் விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம இதில் வேக வச்ச பட்டாணியும் பனீரை வந்து டோஸ்ட் பண்ணி போட போகிறோம். இதை மூடிடுங்க, அப்போ தான் அந்த மசாலா ஸ்மெல் போகும். அந்த மசாலா வேகிறதுக்குள்ளிங்க நம்ம ஒரு ஸ்பூன் கீழே வந்து மட்டர் பனீருங்கிறதுனால எவ்வளோ மட்டர் இருக்கோ, பட்டாணி இருக்கோ, பீஸ் இருக்கோ, கிரீன் பீஸ், அதுக்கு ஈக்குவலான அளவு பனீர் சேர்த்துக்கணும். குழந்தைங்க இருக்கிறதுனால கூடவே சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா. இது நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மசாலா நல்லா வெந்துடுத்துங்க. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை போட்டுடலாம். வெந்திருக்கணும், அதே சமயத்தில் அந்த ஒரு ஷேப் தெரியணும். இங்கே பாருங்க. ஓகே, I'll take one more. ஃபைன். இதை வந்து தயவுசெய்து அந்த இதால் ஓட்டக்கரண்டியால் கலரி கொத்து பரோட்டா போடக்கூடாது. இது மாதிரி தோசை திருப்பி அது மாதிரி மெல்லிசான ஒரு லேடிலால் ஜென்டலாக ஃப்ளிப் பண்ணணும், திருப்பி விடணும். இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம பனீர் போட்டு பார்க்கலாம். இது கொதிக்கணும் தண்ணியோட சேர்ந்து. இப்போ பனீர் போடுறதுக்கு முன்னாடி அந்த
பொடி பண்ண கொத்தமல்லி நல்லா ஃபைன் ஸ்லைஸ்டு தின் ஸ்லைஸ்டு கொரியாண்டர் ஃப்ரெஷ் போட்டுருங்க. ஜென்டிலா இந்த லேடிலால தோசை திருப்பியால ஃபிளிப் பண்ணிட்டு அந்த நல்லா ஒரு டோஸ்ட் பண்ண பனீர் ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. இது வந்து பாஸ்மதி ரைஸ், பிளெயின் ரைஸ், ரோட்டிஸ், நான், பரதாஸ், புலாவ், பிரியாணி, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கூடயும் சூப்பரான ஒரு கோம்போ. நிச்சயமா ட்ரை பண்ணுங்க. இதை ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். பனீர் போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிடணும். மேத்தி ஆட் பண்ணணும்னா மேத்தி, அப்புறம் மேத்தி வில் நாட் சூட் திஸ் சைட் டிஷ். கொத்தமல்லி தான் நல்லா இருக்கும். பனீர் போட்ட அப்புறம் ஒரே ஒரு ஃபிளிப் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு 5 minutes கழிச்சு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா நீட் சர்வா இருக்கும். பண்ணிட்டு பார்க்கலாம். மட்டர் பனீர் இஸ் ரெடி டு சர்வ். ட்ரை பண்ணுங்க. இது ஸ்டார் ஹோட்டல் சைட் டிஷ். இது சூப்பரா இருக்கும். மஸ்ட் ட்ரை. மேத்தி பரோட்டாவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மகேஸ்வரம் சிவம் அரங்கேற்றத்தோட லிங்க்கும் அதுல இருக்கு. நிச்சயம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. பரோட்டாக்கான பேஸ் இது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நன்றி, வணக்கம்.